நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டேய் என்ன வேணு வராடா. வேணு வந்துட்டா. டேய் வேணு தம்பி. டேய் செல்லம், நீ எங்கடா போயிருந்த? வேணுண்ணா, பாலானியும் குழந்தைய எங்க கொண்டு போய் விட்டீங்க? வேணுண்ணா. டேய் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருவேளை போலீஸ் பின்னாடியே வருவாங்களோ? ஃபாலோ மீ. வேணு, நீ அவளை கூட்டிக்கிட்டு எங்கடா போன? யாரோட தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்துக்கு. என்ன நீங்களும் போணுமா? அவ வீட்ல இருந்து யாராவது கால் பண்ணாங்கன்னா நான் என்னடா சொல்றது? நீங்க யாரும் இனிமே பாலா விஷயத்துல இன்வால்வ் ஆக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வேணு, அது வந்து என்னன்னா, இவன் அப்படிதான் சொல்லுவான். கடைசியில கேஸ்னு வரும்போது நம்ம எல்லாரும் தான் பதில் சொல்லி ஆகணும். அத்தை, பாலாவையும் குழந்தையும் கூட்டிட்டு வரலையா? எங்க இருந்து நீ கூட்டி வருவான்? உங்களால கேள்வி கேட்க கூட முடியலையா? அவன் ரொம்ப டயர்டா வந்திருக்கான். அவங்கிட்ட போய் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு அவன் கையால அடி வாங்கணும்னு நீ சொல்ல வர்றியா? பாலாக்காவ ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ விட்டுட்டு வந்திருப்பாரு. அப்படி கொண்டு போய் விட்டு வரதுக்கு அவங்க என்ன பூனையா இல்ல நாயா? டேய் சதீஷ், இவன் ஏன்டா உள்ள போய் கதவை சாத்திட்டான்? அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கேளுடா. இங்க பாரு, எனக்குன்னு பல வருஷம் வாழ்க்கை இருக்கு, வேணா நீ போய் கேளு. முதல்ல அவன் உத்தேசம் என்னன்னு எனக்கு தெரியணும். பாலாவையும் குழந்தையையும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான் போல. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவன் அவளையும் குழந்தையும் ஏரியில் எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பான். அதனால கேஸ் வர்றதுக்கு முன்னாடியே தப்பிச்சு போக பார்க்கறான். ஒன்னும் தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க மாமா. இவரே எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியுங்கிறதால தான் சொல்றேன். அவனுக்கு கோபம் வந்தா ஒண்ணு கொன்றுவான், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பான். என்னங்க? டேய், நீ இப்ப எங்கடா போற? என்ன ஒரு கரிசனம். கொஞ்ச நாளைக்கு நான் இங்கிருந்து வெளியே போய் தங்கிக்கிறேன். நான் இல்லைன்னு நினைச்சு யாரும் சந்தோஷப்பட வேண்டாம். கொஞ்ச நாள் போய் நான் திரும்ப வருவேன். உன் பொண்டாட்டியும் குழந்தையும் எங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டாது போடா. அவ செத்து போயிட்டா. என்ன இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே? இனிமே பாலாவும் குழந்தையும் யாரும் இங்க தேட வேண்டாம். அவ இருக்க வேண்டிய இடத்துல தான் நான் அவளை விட்டு வந்திருக்கேன். சுமேஷ், சீக்கிரமா நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம வேணுவை பார்க்கும் போதே சரியில்லாத மாதிரி இருக்கு. பாலாவும் குழந்தையும் செத்துட்டாங்க. ஒருவேளை அவன் தப்பிச்சு போயிட்டான்னா குடும்பத்துல இருந்து நம்மள தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி தப்பிச்சு போகணும். ஆஷா, சமையலோட நடவடிக்கைலாம் இப்ப அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை அவங்க மனப்பூர்வமா சொல்றாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் அவளோட எதிரி இல்லைன்னு சமிலி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. அதனால்தான் அவ அங்கிருந்து என்ன வேற எங்கன்னா கூட்டிட்டு போக சொல்லி என்ன கேட்டா. நான் கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு இந்த ஒரு இடம் தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ செய்ய வேண்டியது அவளுக்கு எடுத்து சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க சொல்றதுதான். அது அவ்வளவு சீக்கிரம் முடியாதுமா. கொஞ்ச நாளைக்கு இங்க கூட்டிட்டு வந்து அவளோட நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியும். சமையல் இங்க வந்து தங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. 2 குழந்தையும் பாத்துக்கணும், அதை நாம தான் பாத்துக்கணும். நம்ம வீட்டு குழந்தைய பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆனா சமேலியோட குழந்தைய பாத்துக்கிறதெல்லாம் என்னால முடியாது. அவளையும் குழந்தையும் பாத்துக்கிற முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கானது பிரீத்தி. இங்க வந்ததுக்கு அப்புறம் சமையலுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம தான் பதில் சொல்லி ஆகணும். ஆனா சமிலியும் குழந்தையும் வாழ்நாள் முழுக்க இங்க ஒண்ணும் இருக்க போறது இல்லல்ல. அதிகபட்சமா 1-2 மாசம். அதுக்குள்ள சூரஜன் மேல இருக்கிற கோவத்தை நாம மாத்தி ஆகணும். சூரஜன் அனுபவிக்கிற கஷ்டத்தை நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன்ல நாம பண்ணாம வேற யாருங்க வந்து பண்ணுவா? நீங்க என்னமா சொல்றீங்க? ஒரு நல்ல காரியத்துக்காக கஷ்டப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய். ஆனா இவன் சம்மதத்தோட தான் செய்யணும். கிருஷ்ணா, நீங்க 2 பேரும் யோசனை பண்ணி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையா ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. இது என்னோட ரிக்வெஸ்ட் தான். நீங்க 2 பேரும் சம்மதிச்சா மட்டும்தான் நான் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்.
இல்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி இதுக்கப்புறம் பேச மாட்டேன். ம் ஓகே, நம்ம ஜமீலை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா. ஓகே சார். கதவை எட்டி தான் உதைக்கணுமோ? கதவை தரங்க. கதவை வந்து திறந்து விடுறதுக்கு வேண்டி இவ்வளவு நேரம்? நீங்க எல்லாரும் நான் அப்படியே போயிருவேன் நினைச்சீங்களா? குடும்ப தலைவர்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் எங்க போயிட்டாரு? யோ ஜெயச்சந்திரன், எங்க இருக்க? எங்கயா இருக்க? உங்க ஆள் எங்க போயிட்டாரு? கடைக்கு போயிருக்காரு. சரிதான், இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க அவர் வந்ததை சொல்லிடுங்க. இன்னையில இருந்து நானும் இந்த வீட்டோட ஒரு உறுப்பினர் தான். அத நீ முடிவெடுத்தா போதுமா? இனிமே இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் தான் முடிவெடுக்கணும். என்ன உனக்கு சந்தேகமா இருக்கா? நாங்க 3 பேரும் சேர்ந்தோம்னா உன்னை அடிச்சு இங்க இருந்து துரத்த முடியும். என்ன பொட்ட கோழி 2 கூவி பொழுது விடியாதுமா? உங்களால அப்படிலாம் கூவ முடியாது. வேணும்னா 2 முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிட்டு போங்க. ஆனா அதோட நிறுத்திக்கணும். இல்லன்னா உங்களை கழுத்தறுத்து கறியாக்கிடுவேன். இப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்களா? இன்னையில இருந்து நானே இந்த குடும்பத்தோட ஒரு உறுப்பினர். எனக்கு தெரியாம இந்த வீட்டுல எதுவும் நடக்கூடாது, புரியுதா? இதுக்கு மேல நீ அழுக்கு சிலை எல்லாம் கட்ட வேண்டாம். அங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டேன். அப்பா ஆனதுனாலதான் கோவத்தையும் வெறுப்பையும் காட்டினாலும் நான் சொல்ற விஷயத்தை எல்லாமே நீங்க மனசார செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாத்தி கட்டிக்க துணி இல்லைன்னு சொல்லி நீ பிறந்த மணி அங்க இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். நீதான ஒரு பிரச்சனையே. என் மேல உனக்கு அந்த அளவுக்கு கோபம் இருக்குல்ல? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. வேணுகோப்பன் அப்படிங்கிறவரு என் வாழ்க்கையில வந்தாரு. என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அனுபவங்களை எனக்கு கொடுத்தாரு. இப்ப பாருங்க, ஒரு குழந்தை. இவதான் என்னுடைய உலகம். பாலாங்கிற பொண்ணு ஒரு அம்மாவா இருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும். இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம காவலா நான் நிக்கணும். நீ பாதுகாப்பா இருந்து வளர்த்துக்கோ. ஆனா உன்னோட குணம் மட்டும் இவளுக்கு அப்படியே வந்துச்சுன்னு வச்சுக்கோ. பாரு, இப்படி கழுத்தை புடிச்சு நெரிச்சு இவளை கொன்னுடுவேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க இவ மேல கை வைக்க முடியாது. ஒருவேளை நீங்க இவளுடைய அப்பாவா இவளுக்கு நீங்க டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து 10 மடங்கு டார்ச்சர் நீங்க அனுபவிக்கணும். அப்படின்னா நீ தனியாவே இந்த குழந்தைய வளர்த்து காட்டு. நான் வளர்ப்பேன். அதுக்கு வேணுகோப்பன் இல்ல. இந்த உலகத்துல யார் எனக்கு உதவி பண்ணலனாலும் என் குழந்தைய நான் வளர்ப்பேன். அதுக்கு தடையா நீங்க வராம இருந்தாலே போதும். இந்த அகங்கார அடாவடி எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு காமிப்ப? என் குழந்தைகிட்ட நீங்க பாசம் காட்டுற வரைக்கும். அப்பான்னு இவ உங்களை கூப்பிடும் போது என்னமான நீங்க பாசத்துல ஓடி வர வரைக்கும். அது வரைக்கும் என் மனசுக்குள்ள எந்த விதமான மாற்றமும் வராது. பிரசவத்துக்கு முன்னாடி பெண் குழந்தை தான் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நீ இப்படி தொட்டிலாட்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்துக்குள்ள உன் வயித்துல என் கையை வச்சு இந்த குழந்தையை கொண்டு இருக்க முடியும். இப்பவும் சான்ஸ் உனக்கு இருக்கு. கட்டில் இருந்தோ தொட்டில் இருந்தோ கீழே விழுந்தா அந்த குழந்தையோட உயிர் போயிடும். அத நினைச்சு நீ பயப்படணும். என்ன பார்த்து முன்ன விட நீ அதிகமா பயப்படணும். இதடி என் பொண்ணு.
மென்டல்டா. அதான் பிரச்சனையே. இப்ப வாண்டடா வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துருக்கான். எல்லாரும் பயத்துல இருக்காங்க. உனக்கு கிடைச்சத 2 மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். நாம ஏதாவது பண்ணி அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் ஃபேமிலி தானே பார்த்தாகணும். என்ன இருந்தாலும் மாமா வச்சு. அதுக்கெல்லாம் அந்த ஆளுக்கு தகுதியே கிடையாது. சரக்கு அடிச்சுட்டு போதையிலே இருப்பான். சாக்கு முட்டையில வச்சு கட்டி அவனெல்லாம் தூக்கி ஆத்துல போடணும். அப்பதான் அவன் டார்ச்சர் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். அப்படிலாம் பண்ண வேணாம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். 2 மாசம் கட்டில இருந்து எந்திரிக்க முடியாதபடி அவனை அடிக்கணும். கை கால்லாம் அடிச்சு உடைக்கணும். 2 மாசத்துக்கு படுத்தே கிடக்கணும். அப்பதான் அவனோட திமிரெல்லாம் குறையும். என்ன பண்ணணும் நீயே சொல்லு. எந்திரிக்க முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் நீ சென்டிமெண்ட் பேசக்கூடாது. ஒன்ன அவன் அடிச்சான்ற ஒரே காரணத்துக்காக தான் உன் குடும்ப விஷயத்துல இன்வால்வ் ஆக முடிவு பண்ணியிருக்கோம். அடி பின்னி எடுத்துட்டான். என் கை கழுத்தெல்லாம் இன்னும் கூட வலிச்சிட்டு இருக்குடா. கண்டிப்பா இதை பண்ணி ஆகணும். ஆளை மாத்தி அடிச்சிட்டோம்னு சொல்லிடலாம். என் வழி போறதுக்குள்ள அவனை அடிக்கணும். நாங்க ரெடி. அந்த ஆள் போற ரூட்டை மட்டும் சொல்லு. அதை தெளிவா நான் சொல்றேன். நீ அவன் நெஞ்ச புலக்கிறனால முடிவு பண்ணிட்ட. என்னால என்னைக்கும் உன்னை காவல் காத்துட்டு இருக்க முடியாது. இங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க கம்பெனியோட புது ஃபேக்டரியும் ஆஃபீஸும் ஆரம்பிக்க போறாங்க. நான் தான் அதுக்கு இன்சார்ஜ். நான் அடுத்த மாசம் அங்க போக வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன முளவுக்காட்டுல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? 2 ஆம்பளைங்களுக்கும் என் அம்மாவுக்கும் நடுவுல உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு போக முடியாதுல்ல. நீ பாதுகாப்பா தங்கறதுக்கான ஒரு இடம் இதுதான். வெளியிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் சரிதான். என்ன டார்ச்சர் பண்றதோ கொடுமைப்படுத்துறதோ வெளியாட்கள் இல்லைன்னு நினைக்கும் போது என் மனசளவுல வேதனை குறைஞ்சிருக்கு. அதே சமயம் பெத்த அம்மாவும் அப்பாவும் சகோதரர்களும் என்னையும் என் குழந்தையும் ஒரு எதிரியா அவங்க தள்ளி வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு அழுகையா வருது. ரொம்ப பெரிய கஷ்டத்தை தான் நான் இங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது உனக்கான பாதுகாப்பான இடம். நீ நினைச்சாலே போதும், எல்லாம் சரியாயிடும். இவங்க செலவுல நீ சாப்பாடு சாப்பிடுறதுன்னு உனக்கு பெரிய கவலையா இருக்கு இல்லையா? தினமும் ஹோட்டல் இருந்தும் வாங்கிட்டு வர முடியாது. நீ சாப்பிட்றது தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நாளையிலிருந்து நீ கிச்சனுக்கு போய் சமைச்சுக்கோ. சாப்பாடு எனக்கு மட்டும் போதாது இல்ல. எனக்கு தேவைப்படுச்சுன்னா நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். நான் நம்ம 2 பேரையுமே சொல்லல, என் குழந்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேற எதுவும் குழந்தை கொடுக்க கூடாதுன்னு தானே பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஆரோக்கியம் இருக்கிற அம்மாக்கு. நான் கர்ப்பமான நாள்ல இருந்து என் ஆரோக்கியத்தை வீணடிச்சும் உடம்பளவுல சித்திரவதை பண்ணியும் என்ன நீங்க ரொம்பவே கொடுமைப்படுத்தினீங்கல்ல. நீ ஏன் முடிஞ்சு போன விஷயத்த பத்தி எப்பவும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? இல்ல எப்பவும் பழச நினைச்சு பார்த்து மனசளவுல கவலைப்படுற சுபாவம் உனக்கு ஏற்கனவே இருக்கான்னு? நான் நினைச்சு கூட பார்க்க இஷ்டம் இல்லாத என்னுடைய பழைய காலத்துக்கு நான் எதுக்காக ஓடணும்? நான் என்னுடைய குழந்தைய நல்ல ஆரோக்கியமா வளர்க்கணும். முதல்ல நீ நல்லபடியா சாப்பிடு. அரிசியும் தேவையான காய்கறியும் நான் ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டேன். கிச்சனுக்கு போய் உனக்கு தேவையானதை நீ சமைச்சு சாப்பிடலாம். யாரும் தடுக்க மாட்டாங்க. அப்புறம் யாராவது ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி குழந்தையும் உன்னையும் இங்க ஒப்படைக்கணும். நீ வந்துட்டியா? வெளியே ரொம்ப ஹீட்டா இருக்குமா? நீ உட்காருப்பா, நான் போய் ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வரேன். என்கிட்ட மறைச்சு ஏன் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு மொபைல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதுல நீ என்னதான் மெசேஜ் அனுப்புறன்னு நான் பார்க்கணும். என் விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். நானு உன் அக்காவோட புருஷன். அப்படின்னா உனக்கு மாமா. மாமான்னு சொல்றதுக்கு எனக்கு பெரிய கெத்தா இருக்குடா. நான் உன் விஷயத்துல இன்வால்வ் ஆகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என் விருப்பத்துக்கு மாறா ஹரி அண்ணன் ஏன் என் அப்பா கூட குறுக்க நிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யாரு? உன்னை இவங்க சரியாவே வளர்க்கல. நேத்து நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நீ இன்னும் மறந்துருக்க மாட்ட. டைம் கிடைக்கும் போது வா.
அட்வைஸ்னா என்னன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். எங்களை இங்கிருந்து விரட்ட முயற்சி பண்ணாத. உன்னை எப்படி துரத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி என்ன விரட்டுவ? அதுக்குண்டான வயசு உனக்கு இன்னும் வரலன்னு எனக்கு தோணுதுடா. இங்க பாரு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அஜய், நீ உள்ள போய் உட்காருப்பா. ஓஹோ, இது உங்க பையனுக்கு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? பால் கூட சேர்ந்து நீங்க என்னத்தை கலக்கிருக்கீங்க? உங்களை தானே கேக்குறேன், இதுல என்ன கலந்துருக்கீங்க? அது ஹார்லிக்ஸ். ஓஹோ, இவனோட ஆரோக்கியத்தின் ரகசியம் இதுதானா இல்லையா? டேய் இங்க பாரு, இப்ப நீ ஒன்னும் சின்ன குழந்தை இல்லடா. ஹார்லிக்ஸ் குடிக்க வேண்டிய வயசுல உனக்கு எப்பவும் முடிஞ்சு போச்சு. பாரு, வேணும்னா டெய்லி 2 லார்ஜ் அடிக்க ஆரம்பிக்கலாம். என்ன இப்ப நான் உனக்கு வாங்கி தரேன். ஆனா நாளையிலிருந்து என் செல்ல மச்சான் நீ எனக்கு வாங்கி தரணும். ஓகேனா என் ரூமுக்கு வா வா. அதாவது உன் எக்ஸ் ரூமு. ஐயோ, கைய மடக்கியும் பல்ல கடிச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லடா. இப்ப இந்த வீட்டை மெயின்டைன் பண்றது நானு. கேட்டீங்களா? நாளையில இருந்து காலையிலும் சாயந்தரமும் இதே மாதிரி ஒரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். உடம்ப கொஞ்சம் டெவலப் பண்ண முடியுமான்னு நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன். வரட்டுமாடா? அஜய், இவன் கையை காலை உடைச்சாதான் எனக்கு நிம்மதியே கிடைக்கும். இந்தா குடி. அப்படின்னு பார்க்க வேண்டாம், நான் ஒன்னும் விஷம் கலக்கல. ஹார்லிக்ஸ் கலந்த பால் தான். குடி. எனக்கு இது வேணும்னு யார் சொன்னது? நீ தானே என்கிட்ட சொன்ன குழந்தைக்கு தேவையானதை கொடுக்க முடியலன்னு. நீ சத்தான சாப்பாடு சாப்பிடாதனால உனக்கு பால் ஊர்லங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேருடைய விருப்பம் இதுல நிரம்பி கிடக்கு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இனிமே தினமும் காலையிலும் சாயந்தரமும் ஹார்லிக்ஸ் கலக்கின பால் உனக்கு வந்து சேர்ந்துரும். அடிச்சுட்டு புடிங்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. தேவையில்லாம பேசாம இதை வாங்கி குடிடி. நான் இதை குடிக்க மாட்டேன். இதை குடிக்கிறதுனால வர பால் எல்லாத்தையும் என் குழந்தைக்கு நான் கொடுக்கவும் மாட்டேன். நீ தானே சத்தான உணவு கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டு இருந்த. அதை நிறைவேற்றிட்டு தான் நான் போவேன். குடிடி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க சம்பாதிச்சு கொண்டு வரதை தவிர மத்தவங்களுக்காக செஞ்ச சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். நான் கொண்டு வரதையும் நீ வேணும்னு சொல்றியா? வேற என்னடி சத்தான சாப்பாடு வேணும்னு கேக்குற? முதல்ல நீ ஒரு பொண்ணை அடங்கி இருடி. பாரு, நீ குழந்தை பெத்தவனு கூட நான் பார்க்க மாட்டேன். அடிச்சு பிரிச்சு மேஞ்சிரும். குழந்தைய கூட்டி வரலையாமா? நாங்க உடனே இங்க இருந்து கிளம்பிடுவோம். அது வரைக்கும் அம்மா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. பையனுக்கு கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. கார்ல ஏசில வரும்போது அது அதிகமாக இன்னும் கூட்டிட்டு வரல. பிரீத்தி, நான் இப்பதான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். சம்மந்தி அம்மா சொன்னாங்க நீங்க 2 பேரும் இங்கதான் வரீங்கன்னு. அம்மா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நீ வாமா சொல்றேன். ராமகிருஷ்ணன் கூறுங்க. மாமா, நீங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா, ஆனா நீங்க வந்திருக்கும் போது நான் வெளியில போனா நல்லா இருக்காதுல்ல. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நான் எதை சொல்ல வந்தேன்னா சமேலியை பத்தி தான். நேத்து பிரீத்தி இந்த வீட்டுக்கு வந்தப்போ சமேலி ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போய் நிம்மதியா தங்கணும்னு சொல்றாங்க. அவளை இனிமே எங்க தங்க வைக்கணும்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான். சூரஜ் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒத்துக்கிட்டு இருந்தா அப்பவே அதை பண்ணிருப்பேன். நாம இந்த மாதிரிலாம் பண்ணா அந்த பிரச்சனைக்கு எதுவுமே பண்ண முடியாது மாமா. அப்படின்னா உங்ககிட்ட என்ன பரிகாரம் இருக்கு? சமேலி நினைச்ச மாதிரியே அவங்கள வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். எந்த வீட்டுக்கு? எங்களோட வீட்டுக்கு தான். நீ என்னடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு மனநிலை சரியில்லாத பொண்ணை நீ கூட்டிட்டு போறியா? இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு சமிலி என் கூட வரேன்னு சொன்னா. இல்லன்னா குழந்தையோட அவ வேற எங்கேயாவது ஓடி போயிடுவான். அப்படி பண்ணாம இருக்கணும்னா இது ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, எங்களோட அங்க வந்து தங்குனா சமிலியோட இந்த நிலைமையே மாறிடும். சூரஜ் மேல இருக்கிற எல்லா கோபத்தையும் மாத்திடலாம்.
அவ வார்த்தையை நம்பி நீ இந்த மாதிரிலாம் முடிவெடுக்காத. அவ ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுறவ. மனநிலை சரியில்லாதவளை நீ கூட்டிக்கிட்டு போறது நல்லதில்ல. அது உனக்கு, மாப்பிள்ளைக்கு, சம்மந்தி அம்மாவுக்கு தர்ம சங்கடத்தை தான் உருவாக்கும். உன்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படக்கூடாது. நான் இந்த விஷயத்துல அம்மா கிட்டயும் ஆர்கே கிட்டயும் பேசிட்டு அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் சூரஜனை சம்மதிச்சாருன்னா இப்பவே சமிலியையும் குழந்தையையும் கூட்டிட்டு போயிடுவோம். என்னமோ இது சரியா வரும்னு எனக்கு தோணல. எல்லாம் சரி வருமா? உனக்கு அது ஒரு பாரமா இருக்கும். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. லாலியை நான் கூட்டிட்டு போறேன்ல, அது எனக்கு உதவியா இருக்கும்ல. உதவி பண்ண போய் கடைசியில அது உனக்கே உபத்திரவமா முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அப்படி எதையும் யோசிக்காதம்மா. முதல்ல சூரஜனை என்ன சொல்றாருன்னு பாக்குறேன். சூரஜ் இதுக்கு சம்மதிச்சாலும் அங்க நீங்க சமேலியை கூட்டிட்டு போறத என்னால ஏத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கூடவே நாங்க இருக்கும்போது பிரச்சனை இல்லை. சமேலி அங்க வந்ததுக்கு அப்புறம் இதை விட பெரிய பிரச்சனை பண்ணானா? இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்படி நீங்க யோசிங்க. இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு அறிவு குறைவு தான். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என் மனசுல பட்டதை சொன்னேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி நீங்க செஞ்சுக்கலாம். இந்த முடிவுனால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் தான் சொல்ல வரேன். இதை நான் சொன்னதாவே நீங்க பிரீத்தி கிட்ட சொல்லிடுங்க. அவர் போயிட்டாரா? இந்தாங்க, கொஞ்சம் கூலிங்காவே இருக்கு. நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இங்க இருக்கேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க போயிடுங்க. ஆனா உங்க புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி 50,000 ரூபாய் பணம் வாங்குனீங்களே, அதை திருப்பி கொடுத்துட்டு போங்க. அது மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா நான் எப்பவோ போயிருப்பேனே. ஒரு பக்கம் சூரஜ் சாரோட வருத்தம், இன்னொரு பக்கம் சமையலி மேடத்தோட பைத்தியக்காரத்தனம். இவங்க 2 பேருக்கிடையே நான் தான் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு எப்போ ஒரு முடிவு வரும்னே தெரியல சார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தா அது உங்களுக்கு இன்னைக்கே கிடைக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.